உங்கள் ஃப்ரெண்டு தானே நம்பி 1,00,000 ருபீஸ் கொடுத்துருக்கீங்களா? எந்த ரெசிப்ட்டும் வாங்கலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட வந்து நம்பிக்கையின் பேரில் வந்து அமௌண்ட் கொடுக்குறதுங்கிறது போதாது. ப்ளஸ் வந்து கோர்ட்டில் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா, நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன்னு ப்ரூவ் பண்ணால் அதுக்கு நீங்கள் தான் கடமைப்பட்டிருக்கீங்க. இப்போ வந்து யூபிஐ மூலமாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. செகண்டு வந்து நீங்கள் கையில் கேஷ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ரெசிப்ட் ஆறு ப்ராமிசரி நோட்டில் வந்து சைன் வாங்கி அந்த டேட்டில் மென்ஷன் பண்ணி ஒரு ப்ராமிசரி நோட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இது வாட்ஸ்அப்பு ஜிபேயில் சென்ட் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எந்த டேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ற ஒரு மெசேஜை வந்து நீங்கள் வாங்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட் பத்திரமா வச்சுக்கலாம். இப்போது பாரதிய சாட்சி அதிநியம் 2022 ஆக்டில் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார்கிட்ட இருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன் தான் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கு. அதனால் நம்பிக்கையாக பணம் கொடுங்கள், ஆனால் ஆதாரம் எல்லாமே யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. மோர் வீடியோஸ் ஃபார் லீகல் அவேர்னஸ். நான் உங்கள் ஆயிஷா அட்வொகேட், தஞ்சாவூர். தேங்க்ஸ்.